அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பூமி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஏக்கராங்க. இந்த பாக்குப்பள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க. இந்த பாக்குப்பள்ளி மட்டுமே 3 ஏக்கராக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்பிபி வாய்க்கால் தடம் தானுங்க. கிட்டத்தட்ட 30 அடி அகலம் இருக்குங்க இந்த தடம். ஸோ வாங்க, இந்த தடத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா மண் தடம் தாங்க, எல்பிபி மண் தடம். இந்த தடத்தில் காடு மட்டும் ரோடு பேஸ் என்ன அகலம் இருக்குன்றது மட்டும் நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இது ஊரடி தோட்டங்க. பாருங்கள், பக்கத்துலேயே ஊருங்க. இந்த எல்பிபி வாய்க்காலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்ட் ஓனர் வந்து பாலம் போட்டு தந்துடுறாருங்க. மொத்தம் 6 ஏக்கராங்க. 3 ஏக்கராக்கு வெறும் பாக்கு பிள்ளையாக வச்சுருக்காங்க. 2.5 வருஷத்து பிள்ளைங்க. வாங்க நம்ம காட்டுக்குள்ளார போய் பார்த்துடலாம். வணக்கங்க. இதுக்கு நம்ம 6 ஏக்கரா தோட்டத்துக்கு உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸுங்க. இது வந்து நம்ம தனித்தடமாக வந்து நம்ம காட்டுக்காரரே போட்டிருக்காரு. இது ஒரு 20 அடி தடம் வருங்க. பாருங்கள், அந்த சைடு ஊரொட்டி அவரே பாலம் போட்டு அந்த பக்கம் ஒரு தடம் பண்ணி தந்துடுறாருங்க. இந்த சைடு நம்ம காட்டுக்குள்ளார போகிற மெயின் என்ட்ரன்ஸுங்க. இது நம்மளுக்கு 2 பக்கமே என்ட்ரன்ஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு 20 அடி தடம், நம்ம காட்டுக்குள்ளே வரக்கூடிய தடங்க. பாருங்கள், பாக்கு பிள்ளை சுற்றி பாருங்கம்மா. இப்போ மஞ்சள் போட்டிருக்காங்க. நல்ல தோட்டக்காலுங்க, நல்ல தண்ணீர் வரத்துள்ள ஏரியா. எல்பிபி வாய்க்கால் பக்கத்துலேயே போகுது. எல்பிபி வாய்க்கால் தடம் மட்டுமே 30 அடி அகலங்க. அதே மாதிரி எல்பிபி வாய்க்கால் தடத்தில் கிட்டத்தட்ட 500 அடிங்க. ரோடு ஃபேஸ் மட்டுமே 500 அடி இருக்குங்க. அருமையான இடங்க. வாங்க இன்னும் உள்ளார போய் பார்த்துடலாம். பாருங்கள், 6 ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கராவுக்கு மஞ்சள் போட்டிருக்காங்க. அந்த ஆப்போசிட் வந்து தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு அத்துங்க. பாருங்கள், 2 ஏக்கராவுக்கு மஞ்சளுங்க. ட்ரிப்பு போட்டிருக்காங்க. சூப்பரான காடுங்க. மொத்தம் 6 ஏக்கராங்க. சச்சதுரமாக இருக்குங்க. நல்லா வாஸ்து குபேரமொழி இழுத்து இருக்குதுமே. அருமையான இடங்க. பாருங்கள், வாங்க இப்போ அப்படியே போயிட்டு கிணறு, போரு இதெல்லாமே பார்த்தலாம். வாங்க, இதான் கிணறுங்க. சுற்றி நல்லா பாம்பேரி புதுசாக கட்டி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. சும்மா தண்ணி வருங்க, நல்லா தெளிவு மாடி இருக்குங்க. நல்லா இளநீ தண்ணி மாடி சும்மா அவ்வளோ கண்ணாடியாக தெளிவாக இருக்குது. பாருங்கள், இதான் கிணறு. அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அருமையாக பாம்பேரி கட்டி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. ஷார்ட் ரூமுங்க இது. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பேரி கூட வந்து வீடும் கட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய செட்டு போட்டு வீடாக பண்ணியிருக்காங்க. அருமையான ஏரியாங்க. நல்ல தோட்டக்கால், உள்ள ஒரு பெட்ரூமு, ஹால் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க. 4 என்ட்ரன்ஸ் உள்ள கார் இது பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இந்த வாழையுமே நமக்கு சேர்ந்ததாங்க. 6 ஏக்கரா தோட்டத்தில் இந்த வாழையுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கராக்கு பக்கமாக இது பண்ணியிருக்காங்க. அருமையான மொத்தம் 6 ஏக்கராங்குது. 6 ஏக்கராவில் ஒரு 2 ஏக்கரா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மஞ்சளுங்க. ஒரு 3 ஏக்கரா பாக்கு, வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வருதுங்க. சுற்றி நம்ம இந்த வீட்டை சுற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. அருமையான நல்லா தண்ணீர் வரத்துள்ள தண்ணி மேலேயே இருக்குது. இல்லை ட்ரிப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 HP ஃப்ரீ சர்வீஸுங்க. கிணத்துக்கு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுபோக தக்கல்ல 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸ்க்கு எழுதி வச்சுருக்காருங்க லேண்ட் ஓனர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருமையான காடுங்க. இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க, அப்படியே அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம்னா 20 அடி தடம் நம்ம வீடு வரைக்குங்க. வீட்டில் ஈசானியில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வர மாதிரி வாஸ்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபா கேட்குறாருங்க. எல்பிபி வாய்க்கால் தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 500 அடிங்க. அந்த எல்பிபி வாய்க்கால் தடம் மட்டுமே அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 அடி அகலங்க. தார் ரோடு அந்த மண் தடம் தானுங்க. எல்பிபி வாய்க்கால் மண் தடம் தான். அகலம் 30 அடிங்க. அதே மாதிரி அந்த மண் தட ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா காடு 500 அடிங்க. மொத்தம் 6 ஏக்கராங்க. ஒரு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸுங்க. கிணத்துக்கு சர்வீஸ் இருக்குது. கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி, அருமையான தண்ணி இருக்கிற ஏரியாங்க. தண்ணி நல்ல தண்ணி. அதே மாதிரி இன்னொரு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து ஆல்ரெடி தக்கல்ல பணம் கட்டி லேண்ட் ஓனர் வந்து எழுதி வச்சுருக்காருங்க. ஒரு நல்ல புதிய வீடுங்க இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது. மொத்தம் 6 ஏக்கரா. இந்த 6 ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஏக்கராக்கு 1 கோடி ரூபா வந்து ரேட்டு சொல்கிறாருங்க. இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நல்ல தோட்டங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கவுந்தப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அதே மாதிரி ஈரோடு டு சத்தியபுரம் ஹைவேஸில் சூரியம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. ஹைவேஸுக்கு நியராகவே இருக்குங்க. அருமையான பூமிங்க. இந்த பூமி தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல அருமையான ரேட்டுக்கு நேரில் வாங்க. ஒரு நல்ல அருமையான ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.